வணக்கங்க. நான் உங்கள் தீபா மதனகுமார் பேசுகிறேங்க. 10 நிமிஷத்தில் ராகி மாவு வச்சு எப்படி ராகி தோசை செய்கிறதுன்னு பார்த்துடலாங்க. ராகி ஊற வைக்க வேண்டாம், ஆட்ட வேண்டாம், உடனே ரெடிங்க. 10 நிமிஷத்தில் வாங்க பார்த்துடலாம். உளுந்து தேவையான அளவு எடுத்துக்கோங்க. அதாவது 1/2 கிலோ ராகி மாவு பேக்கெட்டுக்கு நான் 150 கிராம் உளுந்து எடுத்திருக்கேன். உங்கள் உளுந்து எப்படி உபரியாகுங்கிறத பொறுத்து அது மாதிரி ஊற வச்சுக்கோங்க. 10 நிமிஷம் உளுந்து ஊறினா போதுங்க. உளுந்து ஊறணுன்னா அதை எடுத்து மிக்சியில் போட்டு நல்லா ஃபைன் நைஸில் அரைச்சிக்கோங்க. அரைச்சிட்டு அது ஒரு குண்டாக்கு மாற்றிடுங்க. மாற்றிட்டு நம்ம ராகி மாவை மிக்ஸ் பண்ணி 10 நிமிஷம் ஊற வச்சும் ஊற்றலாம். உடனடியாக ஊற்றினாலும் நல்லா கிறிஸ்பியான தோசை கிடைக்குங்க. இது ஒரு ஹெல்த்தியான டிஃபனும் கூட. குழந்தைங்க வேண்டான்னு சொல்லவே மாட்டாங்க. இதோ நம்ம உளுந்து மாவை அரைச்சதை குண்டால் போட்டாச்சு. அடுத்தது ராகி மாவு இவனை சேர்த்திடலாம். அதுக்கப்புறம் உப்பையும் சேர்த்திடலாம். 3ஐயும் சேர்த்து இவங்களை எல்லாத்தையும் நல்லா இட்லி மாவு பதத்தில் மிக்ஸ் பண்ணிடலாங்க. நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு 10 நிமிஷம் ஊற வச்சு எடுத்து தோசை போட்டுட்டு காமிச்சிடுறேங்க. இல்லை நான் உடனே எனக்கு வேணும் அப்படின்னாலும் உடனே எடுத்து ஊற்றுனீங்கனாலும் 100% தோசை வருங்க. ட்ரை பண்ணி பாருங்கள், ரொம்ப நல்லாயிருக்கும். இதுக்கு நல்ல காம்பினேஷன் பார்த்திங்கன்னா தேங்காய் சட்னி, கார சட்னி அரைச்சிக்கிட்டேன், ரொம்ப நல்லா இருக்குங்க. தோசையும் நல்லா கிறிஸ்பியாக வரும். குழந்தைங்க வேண்டானே சொல்ல மாட்டாங்க. ஹெல்த்தியான டிஃபன் காலையில் 10 நிமிஷத்தில் கண்டிப்பாக வீட்டில் செஞ்சு பாருங்கள். எங்ககிட்ட சிறுதானிய மாவுகள் மற்றும் மசாலா தூட்கள் எல்லாமே இருக்குங்க. கண்டிப்பாக வேணுங்கிறவங்க கீழே வர வாட்ஸ்அப் நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணுங்கள். இதை தோசைக்கல்லில் ஒட்டாமல் வருது பாருங்கள். நான்ஸ்டிக் கல் இல்லைங்க, அயன் கல்லில் தான் ஊற்றிட்டுருக்கேன். நல்லா ஒட்டாமல் கிறிஸ்பியாக வரும். தீயை மட்டும் கொஞ்சம் சிம்மில் வச்சு ஊற்றுங்க. செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம். முன்னேறுவோம் வாங்க.